அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல். ஸோ நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜனவரி 2023 முதல் டிசம்பர் 2023க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம், நடப்புகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து குரூப் 1 வந்து வரப்போகிற குரூப் 1க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 வந்து பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஜனவரி 2024 டு மே 2024 வரைக்கும் பார்த்தோம். ஸோ இது வந்து ஜனவரி 2023 டு டிசம்பர் 2023. ஸோ 2 வருஷம் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு வந்து பார்த்துட்டோம். அதை பார்க்காதவங்க வீடியோவில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனலில் இருக்கும். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். டெலகிராம் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பாட்டு. இது வந்து செகண்ட் பாட்டு, ஜனவரி 2023 முதல் டிசம்பர் 2023க்கான நடப்பு நிகழ்வுகள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிகம்ஸ் ஃபஸ்ட் ஸ்டேட் இந்தியன் யூனியன் டெரிட்டரி டு கம்ப்ளீட்லி ஷிஃப்ட் டு கவர்னன்ஸ் மோடு. சரியா, முதல் இந்திய, அதாவது முற்றிலும் மின் ஆளுமை பயன்முறைக்கு மாறிய முதல் இந்திய யூனியன் பிரதேசம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக கவர்னன்ஸுக்கு ஷிஃப்டான ஒரு ஃபஸ்ட் யூனியன் டெரிட்டரி எதுனா பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரியா, அடுத்து இமாச்சல பிரதேசம் 2025க்குள் முதல் பசுமை ஆற்றல் மாநிலம், ஃபஸ்ட்டு க்ரீன் எனர்ஜி ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம் வந்து 2025க்குள்ளே மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் எனர்ஜி ஸ்டேட் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம்னு சொல்லணும். சரியா, இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஃபுல்லி டிஜிட்டல் பேங்கிங் ஸ்டேட். சரியா, நாட்டின் முதல் முழு டிஜிட்டல் வங்கி மாநிலமாக கேரளா வந்து மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நடக்கிறது கண்டிப்பாக ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ வந்துடும். ஸோ அதனால் இதுதான் முக்கியமான கொஸ்டின் இது. சரியா, ஃபஸ்ட்டு முழுவதுமான டிஜிட்டல் வங்கி மாநிலமாக மாறியது வந்து கேரளா. இந்த கேரளா பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கேட்டுருவாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ. ஸோ ரொம்ப முக்கியமானது, நீருக்கடியில் மெட்ரோ சேவை வந்து கொல்கத்தா ஹூக்ளி ஆறு. ஸோ எந்த ஆறுன்னு பார்த்துக்கோங்க, எந்த மாநிலம் பார்த்துக்கோங்க போதும். ஸோ ஃபஸ்ட்டு நீருக்கடியில் மெட்ரோ சேவை தொடங்கிய மாநிலம் கொல்கத்தா மாநிலம். எந்த ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஹூக்ளி ஆறு. சரியா, அடுத்து சரத் கமல். ஸோ சரத் கமல் யார்? டேபிள் டென்னிஸ் பிளேயர். இவர் தமிழ்நாட்டிலேருந்து வந்து டேபிள் டென்னிஸ் பிளேயர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்ஸில் விளையாட்டில் இந்தியாவோட ஹையஸ்ட் ஹானர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இந்தியாவின் உயரிய விளையாட்டு விருதான சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா சரத் கமல். ஸோ இது வந்து இந்த அவார்டும் உங்களுக்கு கேட்கலாம், இல்லாட்டி சரத் கமல் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். மேட்ச் தி ஃபாலோயிங்கில் ஒரு 4 பிளேயர் கொடுத்துட்டு சரத் கமல் அவங்களுக்கு நேராக வந்து டேபிள் டென்னிஸ் வந்து நான் வச்சுக்கோங்க. அப்போ சரத் கமல் அப்படின்னா அவர் வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்னா டேபிள் டென்னிஸ். சரியா, டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல். அவருக்கு வந்து தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்டு, இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்போர்ட்டிங் ஹானர், உயரிய விளையாட்டு விருதான தயாச்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்து சரத் கமல் டேபிள் டென்னிஸ் பிளேயருக்கு வந்து தந்திருக்காங்க. அவ்வளோதான். 17வது பிரவாசிய பாரதிய திவாஸ். சரியா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடுது. இந்த ஜனவரி மாதம் தினம் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ அதனால் இந்த ஜனவரி மாதம் தினம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. தேசிய இளைஞர் தினம் வந்து ஜனவரி 12. சரியா, அதை பிரவாசி பாரதிய திவாஸ் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9. தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12. தேசிய பெண் குழந்தைகள் தினம் ஜனவரி 24. தேசிய வாக்காளர்கள் தினம் பார்த்திங்கன்னா ஜனவரி 25. சரி, இந்த ஜனவரி மாதம் தினம் ஃபுல்லாக பார்த்துக்கோ, ரொம்ப முக்கியமானது. அடுத்து யூவின் பிளாட்ஃபார்ம். ஸோ அதை கோவின் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது வந்து கொரோனா பீரியடில் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த யூவின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய நோய் தடுப்பு திட்டத்தை டிஜிட்டல் மயமாக. சரி, இந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு வருவோம். அந்த யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு வந்து இந்த யூவின் பிளாட்ஃபார்ம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அது கோவின் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். இந்த கோவின் வெப் போர்ட்டல் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நீங்கள் கோவின் வெப் போர்ட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா ஊசி போட்ட அந்த சர்டிஃபிகேட்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த யூவின் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அந்த கோவின் பிளாட்ஃபார்ம் பதிலாக யூவின் பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. சரியா, அடுத்து குளோபல் தமிழ் ஏஜென்ட்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஸ்டார்ட் அப்கள் உலகளாவிய தமிழ் புலம்பெயர்ந்த முதலீட்டாளர்களுடன் இணைவதற்கு அனுமதிக்கிறது. ஸோ இப்போ வெளிநாட்டில் யாராவது தமிழ்நாட்டுக்காரவங்க வெளிநாட்டில் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டார்ட் அப்போட ஒரு கொலாபரேஷன் வச்சு அவங்க வந்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா, இதுதான் குளோபல் தமிழ் ஏஞ்சல்ஸ் பிளாட்ஃபார்ம். அடுத்து எக்ஸாம் வாரியர் புக், ரொம்ப முக்கியமானது. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி எழுதின எக்ஸாம் வாரியர்ஸ் புக்கு. ஸோ இதெல்லாம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது குரூப் 1ல். அதுமாதிரி அம்பேத்கர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து சசி தரூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு. இந்த 2 புக்குமே முக்கியம். எக்ஸாம் வாரியர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, சசி தரூர் வந்து அம்பேத்கர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து சசி தரூர் அவர் வந்து எழுதியிருக்காங்க. சரியா,
அடுத்து அந்தோத்தியா திட்டம், மிஷன் அந்தோத்தியா. ஸோ ரொம்ப முக்கியமானது, கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் திட்டமாகும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டோட திட்டம் தான் இந்த மிஷன் அந்தோத்தியா. ஸோ இது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரங்களை மாற்றியமைக்கும் அளவுறுகள் மீதான விளைவுகளை அளவிடுவதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு கட்டமைப்பாகும். ஸோ இது த ரூரல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த மிஷன் அந்தோத்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கீழே வரும். ஸோ ரெண்டு விதமாக உங்களுக்கு கேட்கலாம். ஒன்று மிஷன் அந்தோத்தியானா என்னென்னு கேட்கலாம், இல்லாட்டி மிஷன் அந்தோத்தியா பற்றி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஒன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் பதிலாக வேறு ஏதாச்சும் கொடுத்துடலாம். சரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் வேறு ஏதாச்சும் டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கடுத்து இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம். அப்போ நீங்கள் ஒரு திட்டத்தை படிக்க போது அந்த திட்டத்தை கொண்டு வர அமைச்சகம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து எதுக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ மிஷன் அந்தோத்தியான்றது கிராமப்புறங்களில் அந்த வாழ்கிற மக்களின் வாழ்வாதாரத்தை வந்து கூட்டுறதுக்காண்டி, வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி வரதான் அந்த மிஷன் அந்தோத்தியா திட்டம். சரியா, அடுத்து மிஸ்டி. ஸோ ரொம்ப முக்கியமானது மிஸ்டின்றது வந்து மேங்க்ரூவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிட்டட் டான்ஜிபிள் இன்கம் சொல்கிறாங்க. இந்த மேங்க்ரூவ் கரையோர வாழ்விடங்கள் மற்றும் உறுதியான வருமானங்களுக்கான சதுப்பு நில முன்முயற்சி. ஸோ சதுப்பு நில காடுகள் இருக்குல்ல, அந்த சதுப்பு நில காடுகளை கோஸ்டல், அதாவது இந்த கடற்கரை ஓரமாக வளர்க்குறது மூலமாக அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு வருமானங்களுக்கு, அந்த மக்களின் வருமானங்களுக்கு இது வந்து ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டி திட்டம். ஸோ மிஸ்டி அப்படின்னா உங்களுக்கு மேங்க்ரூவ், அந்த சதுப்பு நிலம் வந்து உங்களுக்கு சதுப்பு நில காடுகளை வந்து நான் வந்துடணும். சதுப்பு நில காடுகளில் கரையோரமாக சதுப்பு நில காடுகள் உருவாக்கி ஸோ அது பாதுகாப்பது தான் இந்த மிஸ்டி திட்டம். ஸோ நோக்கம் வந்து இதுதான். ஸோ சதுப்பு நில காடுகளை பாதுகாப்பது தான் மிஸ்டி திட்டத்தின் நோக்கம். சரியா, அடுத்து கேரளா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு லான்ச் பண்டிகோட் ரோபோட் ஸ்கேவெஞ்சர்ஸ். மலம் அள்ளுவதற்காக அது ரோபோட் மிஷின் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கேரளா. அடுத்து சிக்கிள் செல் அனிமியா. சரியா, அறிவால் செல் அனிமியா சொல்லுவோம். ஸோ இது வந்து எலிமினேட் பண்ணுறதான டார்கெட் வந்து 2047. இந்த மாதிரி டார்கெட் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட $5 trillion எக்கனாமி டாலர் வந்து தமிழ்நாடு அச்சீவ் பண்ணுறதுக்கான டார்கெட் கேட்டாங்க. 2024-25 அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கிள் செல் அனிமியாவை எலிமினேட் பண்ணுற ஒரு இது பார்த்திங்கன்னா இந்தியா வந்து எந்த வருஷத்துக்குள்ளே எலிமினேட் பண்ணுறது சொல்லியிருக்குன்னா 2047 சொல்லியிருக்கு. ரொம்ப முக்கியமானது மிஷன் டு எலிமினேட் சிக்கிள் செல் அனிமியா பை 2047 இந்த வருஷம் வந்து நான் வச்சுக்கோங்க, ரொம்ப கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் செட்டப் பயோடைவர்சிட்டி மியூசியம் அண்ட் கன்சர்வேஷன் சென்டர். சரி, தமிழக அரசு அகஸ்தியமலை யானைகள் காப்பகத்தில் சுற்றுச்சூழல் பூங்காவுடன் பல்லுயிர் அருங்காட்சியகம் மற்றும் பாதுகாப்பு மையம் அமைக்க உள்ளது. ஸோ பல்லுயிர் அருங்காட்சியகம் மற்றும் பாதுகாப்பு மையம் வந்து எங்கே தமிழக அரசு வந்து அமைக்க உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்தியமலை யானைகள் காப்பகம். ஸோ அகஸ்தியமலை பயோடைவர்சிட்டி, அகஸ்தியமலை எலிஃபண்ட் ரிசர்வ் வந்து இது வந்து தமிழ்நாடு நீலகிரி பார்டரில் வந்து இருக்குது. சரி, நீலகிரி கேரளா தமிழ்நாடு பார்டரில் வந்து இருக்குது. ஸோ அகஸ்தியமலை எலிஃபண்ட் ரிசர்வ் நீலகிரியில் வந்து இருக்குது. ஸோ அதுங்க வந்து சுற்றுச்சூழல் பூங்காவுடன், சரியா, எக்கோ பார்க் பயோடைவர்சிட்டி மியூசியம் கன்சர்வேஷன் சென்டர் வித் எக்கோ பார்க். ஸோ ரெண்டையுமே இதோட சேர்ந்து அகஸ்தியமலை எலிஃபண்ட் ரிசர்வில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வர போகிறாங்க. சரியா, அடுத்து யுனெஸ்கோ அமைதி பரிசு ஏஞ்சலா மார்க்கல். ரொம்ப முக்கியமானது. ஸோ யுனெஸ்கோட பீஸ் பிரைஸ் அமைதி பரிசு வந்து 2023 ஆண்டுக்கான யுனெஸ்கோ அமைதி பரிசு ஏஞ்சலா மார்க்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஃபார்மர் ஜெர்மன் சான்சலர், ஜெர்மன் நாட்டை சேர்ந்த முன்னாள் அதிபர் தான் ஏஞ்சலா மார்க்கல் அவர்கள். இவங்களுக்கு தான் யுனெஸ்கோ அமைதி பரிசு வந்து கொடுக்க போகிறாங்க. சரியா, உலக ஈரநில தினம் வந்து February 2. எப்படி ஜனவரி மாதம் வந்து ஒரு முக்கியமான தினம் பார்த்தோமோ அங்கே மாதிரி February மாதம் ரொம்ப முக்கியமான தினம் வந்து இந்த 3. உலக ஈரநில தினம் வந்து February 2. வேர்ல்டு வெட்லாண்ட் டேன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தேசிய பெண்கள் தினம் நேஷனல் உமன்ஸ் டே வந்து February 13. தமிழ்நாடு பெண் குழந்தைகள் தினம் வந்து February 24. தேசிய அறிவியல் நாள் வந்து February 28. சரி, தர்ம கார்டியன் பயிற்சி. ஸோ இந்த பயிற்சி வந்து ரொம்ப முக்கியம். இதில் நம்ம கொடுத்துருக்க வந்து முக்கியமான பயிற்சி தான் கொடுத்துருக்கோம். இந்த பயிற்சி மட்டும் படித்தாலே உங்களுக்கு போதுமானது. தர்ம கார்டியன் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில. சரி, டெசர்ட் ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா UAE-க்கும் இந்தியாவுக்கு இடையில. ஸோ இந்தியாவுக்கும் இன்னொரு நாட்டுக்கு இடையில நடக்கிற பயிற்சி மட்டும் பார்த்துக்கோங்க. தர்ம கார்டியன்னா இந்தியா ஜப்பான், டெசர்ட் ஃப்ளாக்னா இந்தியா UAE. சரியா, அடுத்து திருப்புகழ் குழு. ஸோ தமிழக அரசு தமிழக வெள்ள மேலாண்மை குறித்த அறிக்கையை சமர்ப்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருப்புகழ் குழு வந்து ரொம்ப முக்கியமானது. இது நியூஸில் வந்து அடிக்கடி வந்துச்சு. ஸோ தமிழகத்தில் வெள்ளம் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. அந்த வெள்ளத்தை வந்து அந்த வெள்ளத்தை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க திருப்புகழ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இறையன்பு. ஸோ தமிழ்நாடு சரி இறையன்பு அவர்கள். ஸோ அவங்களோட
சீஃப் செக்ரட்டரி முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இறையன்பவரோட தம்பி தான் இந்த திருப்புகழ். ஸோ இவரும் ஐஏஎஸ் தான். ஸோ திருப்புகழ் கமிட்டி வந்து குழு வந்து தமிழக அரசு வெள்ள மேலாண்மை குறித்த அறிக்கையை சமர்ப்பித்தது சொல்கிறாங்க. ஸோ அப்போ திருப்புகழ் குழு எதுக்குன்னு பார்த்துக்குவோம், அவ்வளோதான். அடுத்து சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ்னு சொல்லுவோம். சரி, டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் அந்த சமூகங்களுக்கான ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி வந்து அடிப்படை வசதிகளை வழங்குவதற்காக கொண்டு வந்தது அந்த டிஎன்டி சமூகங்களின் பொருளாதார வலுவூட்டலுக்கான திட்டம் சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இப்படி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ கொஸ்டின் பொறுத்தளவு ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் டிஎன்டி கம்யூனிட்டிஸ்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ சீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் வந்து எதனோட தொடர்புன்னு கொடுத்துருவாங்க. ஸோ எதனோட தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் அந்த சமூகங்களுக்கு வாழ்வாதாரத்தை வந்து பொருளாதார வலுவூட்டலுக்கான திட்டம் தான், அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கான திட்டம் தான் அந்த சீடு திட்டம்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்த நியூ இந்தியா லிட்ரேசி ப்ரோக்ராம் புதிய இந்தியா எழுத்தறிவு திட்டம் ரொம்ப முக்கியமானது இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் லிட்ரேட்ஸ், அதாவது படிக்காதவங்க இருக்காங்களா 15 வயசுக்கு மேலே உள்ள படிக்காதவங்களுக்கு அவங்களுக்கு டார்கெட் பண்ணி 5 கோடி இலக்கு 5 கோடி ஓகே 5 கோடி பயனாளிகளை இலக்காக கொண்டது தான் இந்த நியூ இந்தியா லிட்ரேசி ப்ரோக்ராம் புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம். ஸோ அப்போ புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம் அப்படின்னா எழுத்தறிவு வழங்குறது. ஸோ யாருக்கு 15 வயசுக்கு மேலே உள்ள எழுத்தறிவு இல்லாதவங்களுக்கு எழுத்தறிவு வழங்குறது தான் இந்த புதிய இந்திய எழுத்தறிவு திட்டம். இது லான்ச் பண்ண ஆண்டு பார்த்தீங்கன்னா 2023. அதுவுமே பார்த்துக்கோங்க, 2023ஆம் ஆண்டு லான்ச் பண்ணியிருக்காங்க நியூ இந்தியா லிட்ரேசி ப்ரோக்ராம். எதுக்குன்னா நான் லிட்ரேட்ஸ் படிக்காதவங்க, அவங்க வந்து 15 வயசுக்கு மேலே உள்ள படிக்காதவங்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிறது தான் அந்த நியூ இந்தியா லிட்ரேசி ப்ரோக்ராம். ஸோ லான்ச் பண்ண வருஷம் வந்து 2023. சரியா, அடுத்து லீன் ஸ்கீம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியாவில் எம்எஸ்எம்இக்கான போட்டித்தன்மையை அதிகரிக்க சாலை வரைபடத்தை வழங்குதல். சரியா, எம்எஸ்எம்இ சிறு குறு நில இது இருக்காங்கள்ல, ஸோ அவங்க என்டர்பிரைசஸ், ஸோ அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ்னஸ், அவங்களுக்குள்ள ஒரு போட்டித்தன்மை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இந்த லீன் ஸ்கீம் சொல்கிறாங்க. அப்போ லீன் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு எம்எஸ்எம்இ, அவ்வளோதான். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு பாஸ் ரைட் டு ஹெல்த் பில். சரியா, சுகாதார உரிமை மசோதாவை நிறைவேற்றிய முதல் மாநிலம் ராஜஸ்தான். ஸோ தமிழ்நாடு தவிர்த்து ஒரு ஸ்டேட் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்து ஒன்று இருந்திருக்கும். ஸோ ஒன்று வரும். ஸோ அதில் வந்து முக்கியமான இதுதான் நம்ம எடுத்துகிட்டு வந்துடும் கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அதில் நிறையா பார்த்தோம். கேரளா வந்து பார்த்தோம், ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபஸ்ட் யூனியன் டெரிட்டரி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து முதல் சுகாதார உரிமை மசோதாவை நிறைவேற்றிய முதல் மாநிலம் ராஜஸ்தான். சரியா, அடுத்து காசி. ஸோ ஃபஸ்ட்டு டூரிசம் கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முதல் சுற்றுலா மற்றும் கலாச்சார தலைநகரமாக ஷாங்காய் வந்து அது காசி. அதாவது காசி எங்கே இருக்குன்னா வாரணாசி. ஸோ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள காசி வாரணாசி வந்து ஃபஸ்ட்டு டூரிசம் கல்ச்சரல் கேபிட்டல் ஆஃப் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரியா, ஸோ இதில் பார்த்துக்கோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து பிஎம் பிராணம் ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உரங்கள் பயன்பாட்டை ஊக்குவிக்க. ஸோ உரங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அந்த உரங்களின் சீரான அப்படின்னா ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ யூஸ் பண்ணணுமோ அவ்வளோதான் யூஸ் பண்ணணும். அந்த யூஸ் பண்ணுறத சொல்கிறது இந்த பிஎம் பிராணம் ஸ்கீம். விவசாய மேலாண்மை யோஜனாவுக்கான மாற்று ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்துதல் தான் பிஎம் பிராணம் ஸ்கீம். சரியா, அடுத்து ஸோ இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ். ஸோ இது சர்வதேச பெரும்புலி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை பெரும் பூனை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணியை வந்து இந்தியா வந்து உருவாக்க முன்மொழிந்துள்ளதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உருவாக்கிட்டாங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 பெருஞ்சிறுத்தை நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா புலி, சிங்கம், சிறுத்தை, பனிச்சிறுத்தை, பூமா, ஜாகுவார் மற்றும் சிறுத்தை. ஸோ இந்த 7 சிறுத்தைகள் பெரும்பூனை கூட்டணிகளை வந்து பாதுகாக்க இந்தியா வந்து சர்வதேச பெரும்பூனை கூட்டணியை வந்து உருவாக்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்து தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் தமிழகத்தின் 18வது வனவிலங்கு சரணாலயமாக அறிவித்துள்ளது தமிழக அரசு. அப்போ தமிழ்நாட்டின் 18வது வனவிலங்கு சரணாலயம் எதுனா தந்தை பெரியார் வனவிலங்கு சரணாலயம் ஈரோடு. அடுத்து வைபவ் ஃபெல்லோஷிப் ஃபார் என்ஆர்இ ரிசர்ச்சர்ஸ். ஸோ நான் ரெசிடென்சியல் இந்தியன். ஸோ இந்தியாவில் இல்லாமல் ஸோ வெளிநாட்டில் வந்து வசிப்பாங்கள்ல, ஸோ வெளிநாட்டில் வசிக்கிற இந்தியர்கள் அவங்களுக்கு வந்து வரது தான் இந்த வைபவ் ஃபெல்லோஷிப் ஃபார் என்ஆர்ஐ ரிசர்ச்சர்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆரிஜின் ரிசர்ச்சர்ஸ் டு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். அதாவது இந்தியாவில் உள்ள ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் மேக்ஸிமம் 2 மாதம் வந்து கிளாஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட நாலேஜை வந்து கொடுக்கறதுக்கு. சரியா, வைபவ் ஃபெல்லோஷிப் ரிசர்ச்சர்ஸ் ப்ரோக்ராம் மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வருது. அடுத்து யுவிகா ப்ரோக்ராம் ரொம்ப முக்கியமானது. யுவ விஞ்ஞானி காரியாக்கிரம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பள்ளி மாணவர்களுக்கான இளம் விஞ்ஞான நிகழ்ச்சி. ஸோ இளம் விஞ்ஞான நிகழ்ச்சி இது நடத்துகிற யார் பார்த்தீங்கன்னா இஸ்ரோ. ஸோ இஸ்ரோவால் நடத்தப்படுகிற யுவிகா இது வந்து இளம் விஞ்ஞானிகளுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இது யுவிகா ப்ரோக்ராம். சரி, அது ரொம்ப முக்கியம். ஸோ இஸ்ரோ லான்ச் பண்ணுறது. அடுத்து இஸ்ரோ லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் ஆஃப் இந்தியா. ஸோ லேண்ட்ஸ்லைட் அட்லஸ் ஆஃப் இந்தியா வந்து இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்துக்கோங்க. அடுத்து 2023ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது வந்து கமலம் சின்னசாமி அவர்களுக்கும் 2022-23ஆம் ஆண்டுக்கான பெண் குழந்தை அதிகாரமளிப்பு விருது வந்து பார்த்திங்கன்னா இளம்பரைக்கும் வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஔவையார் விருது கமலம் சின்னசாமி,
இளம்பரைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2022-23 ஆண்டுக்கான பெண் குழந்தை அதிகாரமளிப்பு கேர்ள் சைல்டு எம்பவர்மெண்ட் அவார்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிஎம் மித்ரா பார்க் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநிலத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து வருது. ரொம்ப முக்கியமானது. இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பிஎம் மித்ரா பார்க் வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் மித்ரா பூங்கா விருதுநகர் மாவட்டம் தமிழ்நாட்டில் வந்து வருது. சரியா, தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் வந்து வருது. ஸோ மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து செப்டம்பர் 15, 2023 லான்ச் பண்ணியிருக்காங்க தமிழக முதல்வர். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம்ன்றது மாதம் 1000 ரூபாய் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுக்குறது அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள் 2023 லான்ச் பண்ணாங்க. சரி, இது வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான திட்டம் இது. சுரேகா யாதவ் ஆசியாவின் முதல் பெண் லோகோ பைலட். ஸோ வந்தே பாரத் அதிவிரைவு வண்டியை இயக்கியவர் யாருன்னா சுரேகா யாதவ். இவங்க தான் ஆசியாவின் முதல் பெண் லோகோ பைலட் சொல்கிறாங்க. சரியா. ஸோ வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே உலக வனவிலங்கு தினம் வந்து மார்ச் 3. ஸோ வந்து ஜனவரி பிப்ரவரி முக்கியமான தினம் பார்த்துட்டோம். அடுத்து மார்ச் வந்து ரொம்ப முக்கியமான தினம் வந்து பார்க்க போகிறோம். உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3. சர்வதேச மகளிர் தினம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே வந்து மார்ச் 8. ஸோ ரெண்டும் முக்கியமான தினம். ஸோ இதில் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொங்கன் 2023 இந்தியா UK. ஸோ எக்ஸசைஸ் பார்த்தோம், பயிற்சிகள் வந்து 2 பயிற்சி பார்த்தோம். தர்ம கார்டியன் இந்தியா ஜப்பான், அதே மாதிரி டெசர்ட் ஃப்ளாக் இந்தியா UAE பார்த்தோம். இங்கே வந்து கொங்கன் வந்து இந்தியா UK. ஸோ யுனைடெட் கிங்டம் பிரிட்டிஷ்னு சொல்லுவோம். சரியா. அடுத்து பார்த்திங்கன்னா குளோபல் மில்லட்ஸ் ஸ்ரீ அண்ணா கான்ஃபரன்ஸ். ஸோ சர்வதேச திணை கான்ஃபரன்ஸ். சரி, திணை மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமானது இது. அடுத்து ஒன் வேர்ல்டு டிபி சம்மிட். ஸோ டியூபர்குலோசிஸ். சரியா, டியூபர்குலோசிஸ் சம்மிட் வந்து வாரணாசி உத்தரப்பிரதேசில் நடந்திருக்கு. இந்த எல்லா சம்மிட்டுமே ரொம்ப முக்கியமானது. நம்ம இங்கே கொடுத்துருக்க மீட்டிங் எல்லாமே ரொம்ப முக்கியமாக இந்தியாவில் நடந்த ஒரு மீட்டிங் தான். ஸோ இதை படித்தாலே உங்களுக்கு போதுமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா மெட்ரோ. ஸோ இது ஏற்கனவே பார்த்துருவோம். ஃபஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ ட்ரெயின் டு ரன் அண்டர் ஹூக்ளி ரிவர். கொல்கத்தாவில் வந்து ஃபஸ்ட்டு அண்டர் வாட்டர் மெட்ரோ வந்து கொல்கத்தா மாநிலத்தில் ஹூக்ளி ஆற்றில் ஓட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு அடாப்ட் வாட்டர் பட்ஜெட். ஸோ ஏற்கனவே கேரளா வந்து பார்த்தோம், ஃபஸ்ட்டு மின் மாநிலம் வந்து பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பேங்கிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து கேரளா. அதே மாதிரி அடாப்ட் வாட்டர் பட்ஜெட் தண்ணீருக்கான தண்ணி பட்ஜெட்டை அறிவித்த முதல் மாநிலம் வந்து கேரளா தான். சரியா. ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கேம்பஸ் IIT மெட்ராஸ் வந்து அதோட இன்டர்நேஷ்னல் கேம்பஸை ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கேம்பஸை டான்சானியாவில் வந்து அமைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு கேபிள் ஸ்டேட் ரயில் பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சிகாட் பிரிட்ஜ். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. அப்போ இந்தியாவோட ஃபஸ்ட்டு கேபிள் ஸ்டேட் ரயில் பிரிட்ஜ் வந்து அஞ்சிகாட் பிரிட்ஜ் எங்கே இருக்குன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. மட்டும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு மில்லட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து நியூ டெல்லி. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி குளோபல் மில்லட் கான்ஃபரன்ஸ் ஸ்ரீ அண்ணா கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தோம், அதுவுமே நியூ டெல்லியில் நடந்துச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு மில்லட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் வந்து இருக்குது. சரி, அந்த மில்லட்டை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். ஏன்னா சர்வதேச திரையாண்டா 2023 வந்து இந்தியா வந்து கொண்டாடுச்சு. ஸோ அதனால் இந்த மில்லட்டை பற்றி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 2 கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா இந்த ப்ரொவைட் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபார் அப்கிரேடேஷன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அனாலிட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபெசிலிட்டிஸ். சரியா. ஸோ இந்த சுப்ரீம் இனிஷியேட்டிவ் எதுக்குன்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து அமித் சரோவர் மிஷன். ஸோ இது எப்படி இந்த மிஸ்டி பார்த்தோமோ இங்கே மாதிரி அமித் சரோவர் மிஷன்றது நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்தில் 75 நீர்நிலைகளை மேம்படுத்தி புத்துயிர் பெறுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ அமித் சரோவர் திட்டம். இதுக்கு முன்னாடி அந்தோதயா திட்டம் பார்த்தோம். அதே மாதிரி அமித் சரோவர் திட்டம்ன்றது 75 ஒவ்வொரு மாவட்டத்திலும். ஸோ ஒரு மாவட்டத்தில் 75 நீர்நிலைகளை அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை மேம்படுத்தி புத்துயிர் பெறுவது. இந்த நீர்நிலைகளை வந்து இப்போ வத்திருக்கு அப்படின்னா அதை வந்து புத்துயிர் பெறுவது அந்த நோக்கமாக வச்சிருக்கு இந்த திட்டம் அமித் சரோவர் திட்டம். அடுத்து ப்ராஜெக்ட் டைகர். ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் அது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் 50 ஆண்டு நிறைவுபட்டு 2023 50 ஆண்டு நிறைவுபட்டுச்சு. 1973 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. இது வந்து 2023 நடந்த எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் அந்த குரூப் 1 கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அடுத்து டெம்போ சேட்டலைட். ஸோ பொல்யூஷனை மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி, சுற்றுச்சூழலை மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் வந்து நாசா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா டெம்போ சேட்டலைட்ன்றது யார் லான்ச் பண்ணது கேட்கலாம் ஒன்று, இல்லாட்டி டெம்போ சேட்டலைட்டோட மிஷன் என்னென்னு கேட்கலாம். சரி, டெம்போ சேட்டலைட்டோட எய்ம் என்னென்னா பொல்யூஷனை மானிட்டர் பண்ணுறது லான்ச் பண்ணது நாசா. ஸோ இந்த லான்ச் பண்ணது இந்த நாசாவுக்கு பதிலாக இஸ்ரோன்னு கொடுத்துடலாம் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ எந்த சேட்டலைட் வந்து எந்த நிறுவனம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க. சரி, டெம்போ மிஷன் வந்து நாசா வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அடுத்து ஆப்ரேஷன் காவேரி. ஸோ சூடானில் சிக்கி தவிச்ச இந்தியன்ஸை வந்து எவாக்குவேட் பண்ணுறது. சரி, மீட்பு ஆகிறதுக்கு இந்தியனை வந்து மீட்பு ஆகிறதுக்கு கொண்டு வந்தது ஆப்ரேஷன் காவேரி. சரி, காவேரி நடவடிக்கை சூடானில் சிக்கி தவிக்க இந்தியனை மீட்டெடுத்து வருவதற்காக. அடுத்து இது வந்து பார்த்துக்கோங்க ஆப்ரேஷன் காவேரி ரொம்ப முக்கியமானது. அடுத்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் ரொம்ப அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ரெண்டாவது வந்து தமிழ்நாடாக இருக்குது. சரி, அது வந்து தமிழ்நாடோட இடம் வந்து ரெண்டாவது. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழே நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க நிறைய ஸ்டேட். அதில் வந்து ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேஷ் நிறைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசுக்கு அடுத்து நம்ம மாநிலம் தமிழ்நாடு வந்து ரெண்டாவது வந்து இருக்குது. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் கீழ் அதிக அக்கௌண்ட்டுகளை ஓப்பன் பண்ண மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநிலம். சரியா, ராமன் மகசேசே விருது 2022 ஆண்டுக்கான ராமன் மகசேசே விருது பார்த்தீங்கன்னா தலைலாமா அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, 2023 பார்த்தீங்கன்னா அடுத்து பார்ப்போம். இப்போ 2022 மட்டும் பார்த்துக்கோங்க. ராமன் மகசேசே விருது 2022 தலைலாமா. அடுத்து தேசிய குடிமைப் பணிகள் தினம் ஏப்ரல் 21. ரொம்ப முக்கியமான ஒரு தினம் இது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வந்து முக்கியமான தினங்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஏப்ரல் வந்து பார்க்க போகிறோம். சரி, இது வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் அப்படியே பார்ப்போம் வரிசையாக. தேசிய குடிமைப் பணிகள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 21 வந்து கொண்டாடுறாங்க. சரியா, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. ஸோ இந்த தேசிய குடிமைப் பணிகள் தினம் வந்து ஏப்ரல் 21 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 2022 குரூப் 2 மெயின்ஸில் வந்து இந்த தினத்தை பற்றி கேட்டாங்க. 6 மார்க்கில் கேட்டாங்க. அதனால் இந்த குரூப் 1 வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. தேசிய குடிமைப் பணிகள் தினம் ஏப்ரல் 21, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. இந்த தினமே ரொம்ப முக்கியமானது. இப்போ ஏப்ரல் மாதம் 2 தினம் தான் நீங்கள் போகிறீங்க. ஒன்று தேசிய குடிமைப் பணிகள் தினம் ஏப்ரல் 21, இன்னொன்று தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் ஏப்ரல் 24. சரியா, அடுத்து வேர்ல்டு பேங்க். ஸோ லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து நியூஸில் வந்து ரொம்ப வந்துச்சு. ஸோ இந்த இண்டெக்ஸை பற்றி இது வரைக்கும் டிஎன்பிசியில் இண்டெக்ஸ் சம்மந்தப்பட்டமாக கேள்வி வந்து கேட்கல. சரி, இது இந்த குரூப் 1 வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் லான்ச் பண்ணுறது யாருன்னா வேர்ல்டு பேங்க். சரியா, அடுத்து ஃபர்ஸ்ட் எவர் வாட்டர் பாடி சென்சஸ். ஸோ வாட்டர் பாடி சென்சஸ் வந்து வாட்டர் பாடி சென்சஸ் மூலமாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் லேக்ஸ் ஹையஸ்ட்டு. ஸோ எந்த மாநிலத்தில் ஏரி வந்து அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மாநிலத்தில் ஏரி வந்து அதிகமாக இருக்குது. இதுவுமே உங்களுக்கு கொஸ்டினை கேட்கலாம். ஸோ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் எவர் வாட்டர் பாடி சென்சஸ் விச் ஸ்டேட் ஹேஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் லேக்ஸ் வந்து ஏரி வந்து இருக்குது. சரி, இந்த வாட்டர் பாடி சென்சஸை ரிலீஸ் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. நல்லா நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து குளோபல் புத்திஸ்ட் சம்மிட் நியூ டெல்லியில் வந்து நடந்திருக்கு. உலகளாவிய புத்தர் மாநாடு. ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி மாநாடு வந்து ரொம்ப முக்கியமான மாநாடுல தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா, அடுத்து ஒரு பண்பாட்டின் பயணம் மற்றும் சிந்து முதல் காவேரி வரை பாலகிருஷ்ணன். ஸோ இந்த புத்தகத்தை வந்து முதலமைச்சர் வந்து வெளியிட்டார். ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் காவேரி வரை. இந்த புத்தகத்தின் ஆசிரியர் பாலகிருஷ்ணன். ரொம்ப முக்கியம், பார்த்துருக்கோம். அப்போ இது வரைக்கும் 3 புத்தகம் பார்த்துருக்கோம். ஒன்று எக்ஸாம் வாரியர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் பிரதமர் நரேந்திர மோடி எழுதினது. இன்னொன்று அம்பேத்கர் லைஃப் வந்து சசி தரூர் எழுதினது. இன்னொன்று ஒரு பண்பாட்டின் பயணம் சிந்து முதல் காவேரி வரை பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதினது. சரியா, இந்தியாவின் முதல் சர்வதேச மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் வரப்போகுது. இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிஎம் மித்ரா பூங்கா விருதுநகர், தமிழ்நாட்டில் விருதுநகரில் வந்துச்சு. ஸோ பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவின் முதல் சர்வதேச மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பூங்கா வந்து பார்த்தீங்கன்னா அசாமில் வந்து வரப்போகுது. ஸோ ஆப்ரேஷன் கருணா. ஸோ ஆப்ரேஷன் காவேரி பார்த்த மாதிரி ஆப்ரேஷன் கருணா. ஆப்ரேஷன் காவேரி எதுக்கும் பார்த்தீங்கன்னா சூடானில் சிக்கி தவிச்ச இந்தியர்களை மீட்டெடுப்பதற்காக ஆப்ரேஷன் காவேரி நடவடிக்கை. அதே மாதிரி கருணா நடவடிக்கை இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் மியான்மர் விச் ஹஸ் பின் ஹிட் பை சைக்ளோன் மோச்சா. ஸோ சைக்ளோன் மோச்சாவால் பாதிக்கப்பட்ட மியான்மரில் வந்து மியான்மருக்கு உதவுவதற்காக இந்தியா லான்ச் பண்ண ஆப்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா நடவடிக்கை தான் காவேரி கருணா நடவடிக்கை. சரி, அப்போ இது வரைக்கும் 2 ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம். ஒன்று ஆப்ரேஷன் காவேரி, இன்னொன்று ஆப்ரேஷன் கருணா. அடுத்து ஸ்டார்ட் ப்ரோக்ராம். இது வந்து இஸ்ரோ லான்ச் பண்ணது. ஸோ இதுக்கு முன்னாடி யுவிகா ப்ரோக்ராம் இஸ்ரோ லான்ச் பண்ணது பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டார்ட் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவேர்னஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமை இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அடுத்து பரம்பொருள் சூப்பர் கம்ப்யூட்டிங் இனாகிரேட்டர் NIT திருச்சிராப்பள்ளி. அப்போ பரம்பொருள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். சரி, பரம்பொருள் அப்படின்னா என்னென்னா சூப்பர் கம்ப்யூட்டர், அவ்வளோதான். சரியா, அடுத்து முத்தமிழ் செல்வி ஃபஸ்ட்டு தமிழ் உமன் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லோகோ பைலட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஃபீமேல் சுரேகா யாதவ் வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் லோகோ பைலட் வந்து பார்த்தோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு தமிழ் உமன். ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு முதல் பெண்மணி எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய முதல் தமிழ் பெண்மணியான முத்தமிழ் செல்வி. ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஔவையார் விருது பார்த்தோம். அதே மாதிரி இன்னொன்று வந்து கேர்ள் சைல்டு எம்பவர்மெண்ட் அவார்டு வந்து பார்த்தோம். சரியா, அதையடுத்து வேர்ல்டு பேங்க் உலக வங்கியின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் பங்கா அவர்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இது குரூப் 4 வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. ஆனால் குரூப் 1 கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. உலக வங்கியின் தலைவர் பார்த்தீங்கன்னா அஜய் பங்கா அவர்கள். அடுத்து சமுத்திர சக்தி இந்தோனேசியா. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் இது. ஸோ இந்த பயிற்சி சம்மந்தப்பட்டு இது வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்கல. ஸோ அதனால் இப்போ பயிற்சி சம்மந்தப்பட்ட கேட்கறதுக்கு குரூப் 1 கேட்கறது ரொம்ப சான்ஸ் இருக்குது. இந்தோனேசியா லான்ச் பண்ண சமுத்திர சக்தி ப்ராஜெக்ட், சமுத்திர சக்தி எக்ஸசைஸ், மிலிட்டரி எக்ஸசைஸ். சரியா, அடுத்து 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் கட்கா தற்காப்பு கலை. ஸோ தேசிய 37th நேஷனல் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கட்கா மார்ஷியல் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கட்கா தற்காப்பு கலையை பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த கட்கா தற்காப்பு கலையும் வந்து உள்ளே சேர்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இது. 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் கட்கா தற்காப்பு கலையை உள்ளே
உள்ளே சேர்த்துருக்காங்க. ஸோ எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த கட்கா தற்காப்பு கலை, ரொம்ப முக்கியமானது. சரியா, இந்தியாவின் முதல் கார்பன் நியூட்ரல் கிராமம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ உலக வங்கி வங்காளதேசத்திற்கு, ஸோ வங்காளதேசம் பங்களாதேஷ், சரியா, 358 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி அளித்ததன் மூலம் தெற்காசியாவில் தனது முதல் பிரத்யேக சாலை பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது. அப்போ தெற்காசியாவில் தனது முதல் பிரத்யேக சாலை பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கிய நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ஃபண்ட் பண்ணது வந்து நிதியுதவி அளித்தது வந்து வேர்ல்டு பேங்க். சரியா, ஸோ நான் பார்த்துக்கோ, ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஏன்னா பங்களாதேஷ் வந்து நம்ம இந்தியாவோட நெய்பர் கண்ட்ரினால ரொம்ப முக்கியமானது. ஸோ குரூப் ஒன்னா கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2 ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று அமிர்த் தரோவர் ஸ்கீம், இன்னொன்று மிஸ்டி யோஜனா ஸ்கீம். ரெண்டுமே பார்த்துருவோம். அமிர்த் தரோவர் அப்படின்னா ஒரு மாவட்டத்தில் 75 நீர்நிலைகள் இருக்குன்னா அந்த நீர்நிலைகளை வந்து புத்தாக்கம் பண்ணுறது தான் அந்த அமிர்த் தரோவர் ஸ்கீம். அதே மாதிரி வந்து மிஸ்டி யோஜனா பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ், ஸோ சதுப்பு நில காடுகளை உருவாக்குறது தான் அந்த மிஸ்டி யோஜனா ஸ்கீம். சரியா, சதுப்பு நில காடுகள் உருவாக்குவதன் மூலம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துவது தான் அந்த மிஸ்டி யோஜனா. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ், சரியா, ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து NIRFன்னு சொல்லுவோம். இவங்க வந்து வருஷம் வந்து ரிப்போர்ட் வந்து வெளியிடுவாங்க. அதில் வந்து இப்போயும் ஐஐடி மெட்ராஸ் வந்து 5வது டைமாக ஃபஸ்ட்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனாக வந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப கேட்பாங்க. சரி, இந்த இதில் வந்து இந்த ரிப்போர்ட்டில் எது வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்குன்னு கேட்பாங்க. அதுமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்து ஐஐடி மெட்ராஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து காந்தி பீஸ் பிரைஸ் ஃபார் 2021, 2021 ஆண்டுக்கான காந்தி அமைதி பரிசு பார்த்தீங்கன்னா கீதா பிரஸ், கோரக்பூர், உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் உள்ள கீதா பிரஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்து பார்த்தோம். மே மாதத்தில் வந்து முக்கியமான தினங்கள் வந்து இல்லை அவ்வளோவா. அடுத்து வந்து ஜூன் மாதம் பார்க்க போகிறோம். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் பார்த்தோம், ஏப்ரல் பார்த்தோம், மே வந்து முக்கியமான தினம் இல்லை, அதனால் பார்க்கல. அதனால் அடுத்து வந்து ஜூன் மாதம். ஸோ உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 வந்து கொண்டாடுறாங்க. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21 கொண்டாடுறாங்க. ரொம்ப முக்கியமானது ரெண்டுமே. சரி, இது சர்வதேச யோகா தினம் முன்னாடி அடிக்கடி வந்து டிஎன்பிசியில் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து டிஎன்பிசியில் நிப்பாட்டாங்க கேட்குறது. ஸோ அடுத்து கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. சரியா, அடுத்து உலக நகரங்கள் கலாச்சார மன்றத்தில் இணைந்த முதல் இந்திய நகரம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் சிட்டி டு ஜாயின் வேர்ல்டு சிட்டிஸ் கல்ச்சரல் ஃபாரம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் நகரம். சரியா, அடுத்து ஜூன் மாதம் முக்கியமான தினம் பார்த்தா அடுத்து ஜூலை சரக்கு மற்றும் சேவை வரி தினம் வந்து ஜூலை 1. ஸோ ஜிஎஸ்டி வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2017 வந்து லான்ச் பண்ணாங்க. ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று நித்தி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1, 2015 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி வந்து பார்த்திங்கன்னா எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஜூலை 1, 2017 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அதனால் சரக்கு மற்றும் சேவை வரி தினமும் ஜூலை 1. சரியா, அடுத்து உலக மக்கள் தொகை தினம் பார்த்திங்கன்னா ஜூலை 11, ரொம்ப முக்கியமானது. அடுத்து கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. ஸோ இந்த கல்வி வளர்ச்சி நாள் அடிக்கடி வந்து கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்கில் விஜய் திவாஸ், ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியம், ஜூலை 26. அப்போ ஜூலை மாதம் ஒரு 5 தினம் இருக்குது. அடுத்து சர்வதேச புலிகள் தினம், ஸோ ஜூலை 29. சரி, ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினம். இந்த இன்டர்நேஷனல் டைகர் டே பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்போ ஜூலை மாதம் வந்து இவ்வளோ தினம். ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி தினம் ஜூலை 1, உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11, கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15, கார்கில் விஜய் திவாஸ் தினம் வந்து ஜூலை 26, சர்வதேச புலிகள் தினம் ஜூலை 29. சரியா, அடுத்து நொமாடிக் எலிஃபென்ட். ஸோ பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில உள்ளதான் நொமாடிக் எலிஃபென்ட். ஸோ நொமாடிக் என்ன வருது, இங்கே எம் வருது. ஸோ எம்முக்கு அடுத்து என்ன தானே, ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. இப்போ நொமாடிக் எலிஃபென்ட் எக்ஸசைஸ் பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையில் நடந்தது. சரியா, அடுத்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் சட்டம் 3 குற்றவியல் சட்டத்துக்கு பதிலாக இந்த குற்றவியல் சட்டத்துக்கு பதிலாக அந்த பேர் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ குரூப் 1 வந்து கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது பார்ப்போம். இந்தியன் பீனல் கோடு 1860க்கு பதிலாக இப்போ வந்து பாரதிய நியாய சன்ஹிதா 2023 சொல்லிட்டு இந்த ஆக்டுக்கு பதிலாக இந்த ஆக்ட் வந்து பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரியா, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இதுக்கு பதிலாக பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ஸோ இதுக்கு 1872க்கு பதிலாக பாரதிய சாக்சிய பில். ஸோ சாக்சிய அப்படின்னா எவிடன்ஸ்னு அர்த்தம். ஸோ சாக்சிய பில்ல 2023 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த இது வந்து பழசு, இது வந்து புதுசு. ஸோ இது வந்து பார்த்துக்கவும் ரொம்ப முக்கியமானது. பீனல் அப்படின்னா நியாயம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னா நாகரிக் சுரக்ஷா, எவிடன்ஸ் அப்படின்னா சாக்சியா. சரி, இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. அடுத்து சிங்க்ரோனைஸ்ட் எலிஃபென்ட் சென்சஸ். ஸோ யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கை 2023 படி எந்த மாநிலத்தில் அதிக யானைகள் இருக்குன்னா கர்நாடகாவில் தான் அதிக யானைகள் வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமானது. அப்போ அதிக யானைகள் உள்ள மாநிலம் கர்நாடகா, அவ்வளோதான். சரி, இந்தியாவோட ஃபஸ்ட் அன்மேண்ட் ஏரியல் சிஸ்டம் காமன் டெஸ்டிங் சென்டர், ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் முதல் ஆளில்லா வான்வெளி அமைப்புகள் ட்ரோன் பொது சோதனை மையம் வந்து எந்த மாநிலத்தில் அமைக்கப்படுதுன்னா தமிழ்நாட்டில் தான் முதல்ல அமைக்கப்பட்டது. இந்தியாவின் முதல். சரியா, இந்தியாவின் முதல் PM முத்ரா பூங்கா வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர். ஸோ தமிழ்நாட்டில் விருதுநகர் மாநிலத்தில் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் வந்து அமைச்சாங்க. அதே மாதிரி இந்தியாவின் முதல் ஆளில்லா வான்வெளி அமைப்புகள் பொது சோதனை மையமும் தமிழ்நாட்டில் தான் அமைக்கிறாங்க. சரியா,
ஃபஸ்ட்டு அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம் காமன் டெஸ்டிங் சென்டர், ட்ரோன் காமன் டெஸ்டிங் சென்டர். சரியா? அடுத்து நீலகிரி வரையாடு பாதுகாப்பு தினம் வந்து அக்டோபர் 7. ஸோ இந்த நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டம் வந்து எப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 2022 தான் லான்ச் பண்ணாங்க, அக்டோபர் மாதம். இப்போ 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி நீலகிரி வரையாடு பாதுகாப்பு தினமாக அறிவிக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து தமிழ்நாடு இண்டிபெண்டன்ஸ் டே அவார்டு. சுதந்திர தினம். சுதந்திர தின விருதுகள் வந்து அறிவித்தாங்க 2023. ரொம்ப முக்கியமானது. தகைசால் தமிழர் விருது பார்த்திங்கன்னா டாக்டர் கே வீரமணி அவர்களுக்கும், ஏபிஜே அப்துல் கலாம் விருது பார்த்திங்கன்னா வசந்த கந்தசாமி அவர்களுக்கும், கல்பனா சாவ்லா விருது பார்த்திங்கன்னா நா முத்துச்செல்வி அவர்களுக்கும் அறிவித்தாங்க. சரியா? கல்பனா சாவ்லா அவார்டு வந்து நா முத்துச்செல்வி, ஏபிஜே அப்துல் கலாம் அவார்டு பார்த்திங்கன்னா வசந்த கந்தசாமி, தகைசால் தமிழர் அவார்டு பார்த்திங்கன்னா கே வீரமணி அவர்களுக்கு அறிவித்தாங்க. ஸோ அடுத்து லோக்மானிய திலகர் விருது 2023 பார்த்திங்கன்னா நரேந்திர மோடிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விருது. இப்போ அது ஏற்கனவே டிஎன்பிசி குரூப் 1ல் இதுக்கு முன்னாடி வந்து 2021ஆம் ஆண்டு லோக்மானிய திலகர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 2023 லோக்மானிய திலகர் வந்து பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து இன்டர்நேஷனல் யூத் டே. ஸோ ஆகஸ்ட் 12. ஸோ இன்டர்நேஷனல் சர்வதேச இளைஞர் தினம் ஆகஸ்ட் 12 வந்து கொண்டாடுறாங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம், தேசிய இளைஞர் தினம் வந்து ஜனவரி 12 பார்த்தோம். அதுமாதிரி இங்கே சர்வதேச இளைஞர் தினம் ஆகஸ்ட் 12. சரியா? அது ஜனவரி 12, இது ஆகஸ்ட் 12. ஸோ அடுத்து நேஷனல் ஸ்பேஸ் டே, தேசிய விண்வெளி தினம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23 கொண்டாடுறாங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 நம்ம நிலவுக்கு அனுப்பின சந்திராயன் 3 வந்து வெற்றிகரமாக தரையிறங்கிய நாளான ஆகஸ்ட் 23 தான் தேசிய விண்வெளி தினமாக பிரதமர் வந்து அறிவித்தார். ஸோ அதனால் இது வந்து பார்த்துக்கோ ரொம்ப பிரதமரே அறிவித்ததுனால இந்த தினம் வந்து ரொம்ப முக்கியம். தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23. ஸோ சந்திராயன் 3 பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து குரூப் 1 வந்து கேட்கலாம். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நீதிபதி ஜி ரோகிணி குழு. ஸோ ஜி ரோகிணி கமிஷன் வந்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்புகளின் துணைப்பிரிவு, அதாவது இந்த சப் கேட்டகரைசேஷன் சொல்லுவோம், ஓபிசிலேயே ரொம்ப துணைப்பிரிவு வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி ஆராயிறதுக்கான ஜஸ்டிஸ் ஜி ரோகிணி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து நீதிபதி ஜி ரோகிணி அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு இந்திய அரசு வந்து என்ன பண்ணாங்கன்னா அமைச்சாங்க. சரியா? அடுத்து ஃபஸ்ட் எவர் WHO குளோபல் சம்மிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசன். ஸோ ஃபஸ்ட்டு டிபி சம்மிட் வந்து பார்த்தோம். ஸோ அது வந்து வாரணாசி உத்தரப்பிரதேசம் வந்து நடந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எவர் WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குளோபல் சம்மிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் எங்கே இருக்கிறது, காந்திநகர் குஜராத்தில் வந்து நடக்குது. சரியா? ஸோ அது வாரணாசி. ஃபஸ்ட்டு டிபி சம்மிட் வந்து வாரணாசி. இது குளோபல் சம்மிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள காந்திநகரில் நடந்திருக்கு. இந்தியாவோட ஃபஸ்ட்டு சோலார் சிட்டி, இந்தியாவின் முதல் சூரிய நகரம் எதுனா சாஞ்சி. ஸோ மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சாஞ்சி. சரியா? அடுத்து இந்தியாவின் முதல் பசுமை ஆற்றல் தொல்லியல் தளம், ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் முதல் பசுமை கிரீன் எனர்ஜி ஆர்கியாலஜிக்கல் சைட்டு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் டெம்பிள் மாமல்லபுரத்தில் அமைச்சிருக்காங்க. இந்தியாவோட முதல் பசுமையாற்றல் தொல்லியல் தளம் கடற்கரை கோயில் மாமல்லபுரம். சரியா? மாளவியா திட்டம், மாளவியா மிஷன் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம், ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட் 2024 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2023 அக்டோபர் மாதம் லான்ச் பண்ணியிருக்காங்க. மாளவியா திட்டம் எதுக்குன்னா ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க தெரிய திட்டம் தான் அந்த மாளவியா திட்டம். சரியா? அடுத்து இன்டர்நேஷ்னல் பிக் கேட் அலையன்ஸ் சொல்லிட்டு ஒன்று வந்து இந்தியா வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இந்தியா பெரும்பூனை கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி வந்து லான்ச் பண்ணாங்க. அதேமாதிரி இங்கே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸ், உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த G20 கூட்டத்தில் வந்து இந்தியா வந்து தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணி இந்தியா தலைமையிலான முன்முயற்சி புதுடெல்லியில் G20 கூட்டத்தில் தொடங்கப்பட்டது. ஸோ இந்தியாவோட முன்முயற்சி தான் அந்த உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணி. அப்போ சிம்பிளாக அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியை அறிவித்த நாடு எதுனா இந்தியா. அவ்வளோதான். சரி, அடுத்து G20 சேட்டலைட் மிஷன் ஃபார் என்விரான்மெண்ட் கிளைமேட் அப்சர்வேஷன். ஸோ இந்த சேட்டலைட் லான்ச் பண்ண நாடும் இந்தியா தான். சரி, காலநிலை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை கண்காணிப்புக்கான G20 செயற்கைக்கோள் லான்ச் பண்ணது வந்து இந்தியா. ஸோ ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்துக்கோங்க. இந்தியாவின் முதல் சூரிய கண்காணிப்பு பணி, ஃபஸ்ட்டு அப்சர்வேட்டரி, அந்த சூரியனை படிக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம இஸ்ரோ லான்ச் பண்ண ஒரு மிஷன் பார்த்திங்கன்னா ஆதித்யா L1 மிஷன். ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லிம் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஜப்பான் வந்து நிலவுக்கு இப்போ சந்திராயன் 3 மாதிரி நம்ம லான்ச் பண்ண மாதிரி ஜப்பான் வந்து ஸ்லிம் ஏர்கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து லான்ச் பண்ணாங்க. அதுமாதிரி இங்கே சூரியனை படிக்கிறதுக்கு இஸ்ரோ வந்து ஆதித்யா L1 சொல்லிட்டு ஒரு மிஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்து XRISM எக்ஸ்ரே இமேஜிங் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லிம் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் சொன்னோம், XRISM ஸ்லிம் ரெண்டுமே லான்ச் பண்ணது ஜப்பான். அடுத்து நப்மித்ரா, ரொம்ப முக்கியமானது. மீனவர்களின் பாதுகாப்பிற்காக இஸ்ரோ விண்வெளி பயன்பாட்டு மையத்தால் நப்மித்ரா கருவி உருவாக்கப்பட்டுள்ளது. அப்போ உங்களுக்கு கேட்பாங்க குரூப் 1ல் நப்மித்ரா டிவைஸ் வாஸ் ரீசென்ட்லி நியூஸ் ஒய் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சமீபத்தில் செய்தியில் காணப்பட்ட நப்மித்ரா கருவி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களின் பாதுகாப்புக்காக
லான்ச் பண்ண கருவி தான் நப்மித்ரா கருவி. சரியா, கிருஷ்ணவேணி, எஸ் ரம்யா, என் ரஜிதா 3 பேருமே தமிழ்நாட்டின் முதல் பெண் அர்ச்சகர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் இது. சரியா, அடுத்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டு. ஸோ யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய பட்டியலில் 2 வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. ஒன்று சாந்திநிகேதன். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் அவர்களை கட்டிய ஒரு நிறுவப்பட்ட நகரம் தான் சாந்திநிகேதன். அடுத்து ஹொய்சாலா கோவில்கள், கர்நாடகாவில் உள்ள ஹொய்சாலா டெம்பிள்ஸ் சொல்லுவோம். இது ஹொய்சாலா கோயிலுக்கு நிறைய கோயில் வரும். ஸோ ஹொய்சாலா கோயில்னு காமனாக நான் வச்சுக்கோங்க, கர்நாடகாவில் வந்து இருக்குது. ஸோ இது ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, ஹொய்சாலா கோயில்கள். சரி, ரொம்ப முக்கியமானது. ரெண்டுமே யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து ராமன் மகசேசே விருது. நான் சொன்ன மாதிரி 2022 ராமன் மகசேசே விருது பார்த்தீங்கன்னா தலாய் லாமா அவர்களுக்கும், 2023 ராமன் மகசேசே விருது ரவிகண்ணன் அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. சரியா, அடுத்து MS சுவாமிநாதன். ஸோ இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிற MS சுவாமிநாதன் வந்து காலமானார். எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் காலமாக இருக்காரு. ஸோ இந்த MS சுவாமிநாதனுக்கு நம்ம இந்திய அரசு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மஸா இறந்ததுக்கப்புறம் பாரத ரத்னா விருது வந்து அறிவித்தது. ஸோ அதனால் MS சுவாமிநாதன் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். எல்லா TNPSC எக்ஸாமில் இந்த இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டுருவாங்க. MS சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப முக்கியம், நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து செப்டம்பர் மாதம் முக்கியமான தினம் பார்த்தீங்கன்னா தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. ஸோ தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. அதேமாதிரி சர்வதேச ஆசிரியர் தினம், ஸோ குளோபல் இன்டர்நேஷ்னல் டீச்சர்ஸ் டே வந்து அக்டோபர் 5. சரியா, தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5, சர்வதேச ஆசிரியர் தினம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5. ஸோ நான் வச்சுக்கோங்க, ரெண்டுமே அடிக்கடி TNPSCயில் கேட்டிருக்காங்க. அடுத்து உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 14. வேர்ல்டு ஓசோன் டே வந்து செப்டம்பர் 16. நல்லா நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ வருணா, ஸோ 2023க்கான வருணா பயிற்சி இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கு இடையில் நடந்தது. அதே மாதிரி யூத் அபியாஸ் இந்தியாவுக்கும் US-க்கு இடையில் நடந்தது. இது வரைக்கும் பார்த்த பயிற்சியெல்லாம் அப்படியே ஒரு பாயிண்ட் வைஸாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ பயிற்சியை வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது, பொறுத்துக்களை கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அடுத்து ராம்நாத் கோவிந்த் கமிட்டி. சரியா, ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான ஒரு குழு வந்து இப்போ ரீசெண்டாக அமைச்சாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது ஒரு குழு இது. ஸோ நியூஸில் அடிக்கடி செய்தியில் அடிக்கடி காணப்பட்டுச்சு. இது வந்து ஒரே தேர்தல், ஸோ ஒன் நேஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதை பற்றி 6000 ஆண்டுக்கு அமைச்ச குழு தான் அந்த ராம்நாத் கோவிந்த் குழு அவர்கள். ஸோ ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு. அடுத்து ஜஸ்டிஸ் அமிதாவ் ராய் கமிட்டி. ஸோ ரிப்போர்ட் ஆன் பிரிசன் ரிஃபார்ம், சிறை சீர்திருத்தங்கள் பற்றிய அறிக்கையை சமர்ப்பித்ததற்காக அறிக்கையை தருவதற்காக நீதியரசர் அமிதாவ் ராய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சாங்க. சரியா, அடுத்து ஜெயரஞ்சன் குழு. ஸோ விஸ்வகர்மா திட்டம் உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2023ஆம் ஆண்டு விஸ்வகர்மா திட்டம் சொல்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிவித்தாங்க. ஸோ பட்ஜெட்டில் அறிவித்தாங்க. ஸோ விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு என்னென்னா கைவினை கலைஞர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக கொண்டு வந்தது தான் இந்த விஸ்வகர்மா திட்டம். ஜெயரஞ்சன். ஸோ இந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் ஆராய்வதற்காக ஜெயரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைமையில் குழு வந்து ஒன்று அமைச்சாங்க. ஸோ அதுதான் இங்கே பார்க்குறோம். சரியா, அடுத்து அப்போ விஸ்வகர்மா திட்டம்னா என்னென்னு பார்த்துக்கோங்க. விஸ்வகர்மா திட்டத்தை ஆராய தமிழகத்தில் வந்து யார் தலைமையில் குழு வந்து அமைச்சாங்கன்னா ஜெயரஞ்சன் தலைமையில் குழு வந்து அமைச்சாங்க. அடுத்து இந்தியாவோட முதல் ஈரநில நகரம் வந்து உதய்பூர், ராஜஸ்தான். ஸோ இந்தியாவோட ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து பார்த்தோம். இது வந்து நம்ம ஷார்ட்ஸில் வந்து பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸில் வந்து பார்த்துடலாம். அடுத்து நேஷனல் டர்மரிக் போர்டு, தேசிய மஞ்சள் வாரியம் வந்து ஹைதராபாத், தெலுங்கானாவில் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது நியூஸ் பேப்பரில் ரொம்ப பேசப்பட்டுச்சு. ஸோ அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே டேரெக்டாக பில் பாஸ் பண்ணி தேசிய மஞ்சள் வாரியம் சொல்லிட்டு ஒரு வாரியத்தை ஹைதராபாத், தெலுங்கானாவில் வந்து அறிவித்தாங்க. சரியா, அடுத்து இலக்கு ஸ்ரேஷ்டா. ஸோ ஸ்ரேஷ்டா அப்படின்னு திட்டத்தை வந்து பள்ளி மாணவர்களுக்கு தரமான கல்வியை உறுதி செய்வதற்கான திட்டம் தான் ஸ்ரேஷ்டா. ஸ்ரேஷ்டா அப்படின்னு என்னென்னா இலக்கு பகுதிகளில் உள்ள உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்கான குடியிருப்பு கல்விக்கான திட்டம். ஸோ அவங்க அங்கேயே தங்கி படித்து ஸோ அவங்க முன்னேறுவதற்கான திட்டம் தான் ஸ்ரேஷ்டா திட்டம். ஸோ இது பள்ளி மாணவர்களுக்கான தரமான கல்வியை உறுதி செய்வதற்கான திட்டம் தான் ஸ்ரேஷ்டா திட்டம். சரி, அடுத்து கங்காடெக் டால்ஃபின். ஸோ கங்கை டால்ஃபினை மாநில நீர்வாழ் விலங்காக அறிவித்தது உத்தரப்பிரதேசம். ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து நோபல் பரிசு 2023 ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பீஸ், லிட்ரேச்சர் 3 பேர் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ இது எப்படியும் உங்களுக்கு மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அதனால் ஏதாவது 3 நான் வச்சுட்டா போதும், உங்களுக்கு வந்து இன்றைக்கி மேட்ச் தி ஃபாலோயிங்கில் ஈஸியாக வந்து மேட்ச் பண்ணிடலாம். ஸோ எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடியா கோல்டின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்கனாமிக்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி அமெரிக்கான நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா நார்கேஸ் மொஹமண்டி. ஸோ நார்கேஸ் மொஹமண்டி அமெரிக்கான நோபல் பரிசு. லிட்ரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஜான் ஃபாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வின் பண்ணியிருக்காரு. எக்கனாமிக்ஸு கிளாடியா கோல்டின். அடுத்து எக்கனாமிக்ஸ். ஸோ இப்போ பொருளாதாரம் அப்படின்னா கோல்டுன்னு நான் வச்சுக்கோங்க, தங்கம். ஸோ பொருளாதாரம், பொருள், தங்கம் வந்து தங்கம் வாங்கினா நிறைய பொருள் வந்து தேவைப்படும். சரியா, காசு வந்து எக்கனாமிக் வைஸாக மணி வந்து நிறைய கோல்டு வாங்குறதுக்கு தேவைப்படும். அப்போ எக்கனாமிக்ஸ் கிளாடியா கோல்டின். அதுமாதிரி பீஸ் அமெரிக்கான நோபல் பரிசு வந்து நார்கேஸ் மொஹமண்டி. ஸோ நார்கேஸ் நான் வச்சுக்கோங்க, நாகேஷ். ஸோ நாகேஷ் எப்பயுமே அமைதியாக இருக்க மாட்டார், சிரிச்சுட்டே
பேசிகிட்டே இருப்பார். அப்போ நான் வச்சுக்கோங்க. அமைதிக்கான நோபல் பரிசு நார்கேஸ் மொஹமெடி. லிட்ரேச்சர், ஸோ லிட்ரேச்சருக்கான நோபல் பரிசு ஜான் ஃபாசி. ஜான் அளவு கூட இல்லை, அவர் வந்து லிட்ரேச்சரில் வந்து நல்லா ஜான் அளவு கூட இல்லை, ஆனால் லிட்ரேச்சரில் நோபல் பரிசு வந்து வாங்கியிருக்காரு. சரியா, அப்போ நான் வச்சுக்கோங்க. அப்போ எக்கனாமிக்ஸ், பீஸ், லிட்ரேச்சர். அடுத்து ஃபிசிக்ஸுக்கு வந்து எதுக்கு நோபல் பரிசு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக் டைனமிக்ஸ் இன் மேட்டர் அதை பற்றி படித்ததுக்கு ஃபிசிக்ஸ்லையும். குவாண்டம் டாட்ஸ், ஸோ இந்த வார்த்தை மட்டும் நான் வச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி அப்படின்னா குவாண்டம் டாட்ஸ், அவ்வளோதான். அப்போ குரூப் 1 வந்து போன வருஷம் குரூப் 1 கேட்டாங்க நோபல் பரிசு கெமிஸ்ட்ரிக்கு வந்து எதுக்கு வின் பண்ணாங்க கேட்டாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அந்த 4 ஆப்ஷனில் ஒரே ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் நான் வச்சுட்டா போதும். அப்போ இந்த வருஷம் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நோபல் பரிசு வந்து எதுக்கு தந்திருக்காங்கன்னா குவாண்டம் டாட்ஸ் மட்டும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரியா, அதுமாதிரி மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஏ வேக்சின். ஸோ கோவிட்-19க்கு அகேன்ஸ்டாக எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி கொடுத்தது தான் இந்த மெடிசனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ மெடிசன்னா எம்ஆர்என்ஏ வேக்சின், கெமிஸ்ட்ரினா குவாண்டமு, ஸோ ஃபிசிக்ஸ்னா எலக்ட்ரான் நான் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து எக்கனாமிக்ஸ் வந்து எது பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் உமன்ஸ் லேபர் மார்க்கெட் அவுட்கம்ஸ். சரி, இது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இது எக்கனாமிக்ஸில் தந்திருக்காங்க. அடுத்து சரஸ்வதி சம்மன் 2022 அவார்டு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்தாளர் சிவசங்கரிக்கு வந்து தந்திருக்காங்க. எந்த புக்குக்கு பார்த்தீங்கன்னா சூரியவம்சம், அவங்க எழுதுனா சூரியவம்ச புத்தகத்திற்காக 2022 ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மன் விருது வந்து தந்திருக்காங்க. சரியா, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11 வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இதை நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். சர்வதேச குழந்தைகள் தினம், பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11. அடுத்து 2036 ஒலிம்பிக் மற்றும் பேரா ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்காக இந்தியாவின் முயற்சி. ஸோ இந்தியா வந்து முயற்சி வந்து கொண்டு வந்திருக்கு. சரியா, 2036 ஒலிம்பிக் மற்றும் பேரா ஒலிம்பிக். அதே மாதிரி 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடத்தும் நாடு ஜப்பான். அப்போ 2036 ஒலிம்பிக் நடத்தும் நாடு இந்தியா, 2026 ஆசிய போட்டிகளை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தும் நாடு ஜப்பான். சரியா, ஸோ ஒரே மாதிரியான சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் எதுனா உத்தராகண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உத்தராகண்ட். சரியா, அடுத்து தேசிய கல்வி தினம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 11. ஸோ கல்வி வளர்ச்சி நாள் வந்து ஜூலை 15. காமராஜர் பிறந்த நாளான கல்வி வளர்ச்சி நாள் வந்து ஜூலை 15 பார்த்தோம். அதே மாதிரி தேசிய கல்வி தினம் வந்து நவம்பர் 11. சரியா, மித்ரா சக்தி, ஸோ இது வந்து ஒரு எக்ஸசைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பயிற்சி. ஸோ மித்ரா சக்தி வந்து இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில நடந்தது. அடுத்து சாதி, ஸோ சாதி செல்ஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அண்ட் ஹெல்ப் ஃபார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இது வந்து ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம் தான் சாதி போர்ட்டல். ஸோ ரொம்ப நான் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து பிஎம் ஜென்மன் ஸ்கீம். ஸோ பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான். ஸோ ஆதிவாசி அப்படின்னாலே ட்ரைபல்ஸுக்கு வந்து கொண்டு வந்தது. சரியா, நாட்டில் அதிக பாதிக்கப்படக்கூடிய இந்த பிரைம் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்னு சொல்லுவோம். அவங்களுக்காண்டி இந்த சோசியோ எக்கனாமிக் சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுற அந்த சமூக பொருளாதார சவால்களுக்கு தீர்வு கொடுப்பதற்காக லான்ச் பண்ணுறது தான் பிஎம் ஜென்மன். அப்போ பிஎம் ஜென்மன்னா ட்ரைபல்ஸ், பிவிடிஜி, அதாவது பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப், விரைவில் பாதிக்கப்படக்கூடிய சமூகம் தான் இந்த பிஎம் ஜென்மன் ஸ்கீம். அவங்களுக்காண்டி பிஎம் ஜென்மன் ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து இஸ்ரோ லான்ச் பண்ண எக்ஸ்போசாட், எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட்னு சொல்லுவோம், இஸ்ரோ லான்ச் பண்ணது. சரியா, அடுத்து சென்ட்ரல் ட்ரைபல் யூனிவர்சிட்டி. எப்படி இந்த தேசிய மஞ்சள் வாரியம் வந்து தெலுங்கானாவில் அமைப்பதற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணாங்களோ, பில்லு பாஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு தெலுங்கானா லான்ச் பண்ணுறதுக்கு பில்லு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்து பல்வேறு மாநிலங்களில் எளிதாக தளவாடங்களில் சிறந்து விளங்குபவர். ஸோ விளங்கும் இது வந்து பார்த்திங்கன்னா விளங்கும் மாநிலம் தமிழ்நாடு. ஸோ டாப் பெர்ஃபார்மர் லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் லீட்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நியூஸில் வந்து வந்துச்சு. இந்த லீட்ஸ் 2023 ரிப்போர்ட்டு படி அதிகம் டாப் பர்ஃபார்மர் யார் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. ஸோ நம்ம மாநிலமான தமிழ்நாடு. அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. இதனால் ரொம்ப முக்கியமானது. ஸோ உலக எய்ட்ஸ் தினம் வந்து அடிக்கடி கேட்பாங்க, இல்லாட்டி மனித உரிமைகள் தினம் அடிக்கடி கேட்பாங்க. சரியா, ஸோ உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, மனித உரிமைகள் தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 10. அடுத்து நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே, தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 23. சரி, டிசம்பர் 23. ஸோ இந்த 2 இருக்குது. ஸோ 23. சரியா, அடுத்து சூரிய கிரான். ஸோ சூரிய கிரான் பயிற்சி வந்து இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையில. அடுத்து வஜ்ரப்பிரகா 2023 பார்த்து இந்தியாவுக்கும் யூஎஸுக்கும் நடுவில். சரியா, அடுத்து 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் அரவிந்த் பனகாரியா, ரொம்ப முக்கியமானது. ஸோ 16 நிதி ஆணையம் 2026 முதல் 31 ஆண்டுக்கான ஒரு நிதி ஆணையம் தான் 16 நிதி ஆணையம். ஸோ இதுக்கான தலைவர் பார்த்திங்கன்னா அரவிந்த் பனகாரியா அவர்கள். அடுத்து பிரதம மந்திரி விஸ்வகர்மா யோஜனா. ஸோ செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். சரி, அது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லி கவர்னன்ஸ் யூனியன் டெரிட்டரின்னு பார்த்தோம். அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூனியன் டெரிட்டரி டு இம்ப்ளிமெண்ட் பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அப்படின்னு சொல்கிற இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திய முதல் யூனியன் பிரதேசம் பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்து பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் சோலார். ஸோ இது பேர்லேயே இருக்குது, சூரியோதய யோஜனா, அப்புறம் சூரியன் ரூஃப் டாப் சோலார். ஸோ மேலே வந்து அந்த மேற்கூரை சூரிய சக்தி அந்த பேனலை வந்து அமைக்கிறது தான், 1 கோடி வீடுகளுக்கு அமைக்கிறது தான் இந்த பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனாவோட முக்கியமான ஒரு நோக்கம்.
அடுத்து பிரேரணா ப்ரோக்ராம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. வீக் லாங் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ஃபார் செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 9 to 12. 9 அந்த கிளாஸ் மட்டும் நான் வச்சுக்கோம். இந்த கிளாஸ் வந்து இந்த கேட்பாங்க. ஸோ எந்த கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா 9 முதல் 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு செலக்டட் ப்ரோக்ராம் தான் இந்த வீக் லாங் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். அங்கேயே தங்கி படிக்கிறது அந்த பிரேரணா ப்ரோக்ராம். சரியா? அடுத்து 10வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு வந்து சென்னையில் வந்து நடைபெற்றிருக்கு. ஜனவரி மாதம் வந்து நடைபெற்றிருக்கு. ரொம்ப முக்கியமானது. 10வது வேர்ல்டு தமிழ் எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ் சென்னையில் நடந்திருக்கு. சரியா? அடுத்து தமிழ்நாடு அவர் 2023 ஆண்டுக்கான தமிழ்நாடு விருது, தமிழ்நாடு சமநிலை விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த விருது ஏற்கனவே இது ஷார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம், ஷார்ட்கட் வந்து பார்த்துருந்தோம். திருப்பி வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், ஐயன் திருவள்ளுவர் அவார்டு வந்து 2024க்கான ஐயன் திருவள்ளுவர் அவார்டு தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள். ஸோ திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் எழுதின திருக்குறளுக்கு நம்ம எல்லாம் அடிமை. ஸோ தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள். அதுமாதிரி அம்பேத்கர் விருது சண்முகம். ஸோ அம்பேத்கரோட முகம் வந்து எப்பயுமே பளபளப்பாக இருக்கும். பேரறிஞர் அண்ணா விருது வந்து பத்தமடை பரமசிவம். சரியா? பேரறிஞர் அண்ணா நம்ம எப்பயுமே பத்தமடை பரமசிவம், பத்தமடைக்கு பாய் வந்து ஃபேமஸ். ஸோ பாயில் எப்பயுமே அண்ணா தான் படுப்பாங்க. சரி, அடுத்து மகாகவி பாரதியார் விருது வந்து பார்த்திங்கன்னா பழனி பாரதி. ஸோ பாரதி. அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் விருது பார்த்திங்கன்னா பலராமன். ஸோ காமராஜர் வந்து பல சாதனைகளை புரிந்தவர். சரி, அப்போ நான் வச்சுக்கோங்க, பல சாதனைகளை புரிந்தவர் காமராஜர். அடுத்து தந்தை பெரியார் விருது வந்து வீரபாண்டியன். ஸோ தந்தை பெரியார் எப்பயுமே வீரமதா இருப்பார், சுப வீரபாண்டியன். சரியா? அடுத்து தந்தை பெரியார் விருது சுப வீரபாண்டியன் அவர்களுக்கு தந்திருக்காங்க. அடுத்து தென்றல் திருவிக்கா அவார்டு. ஸோ தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரன் விருது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயசீலா ஸ்டீஃபன் அவருக்கு தந்திருக்காங்க. ஸோ ஜெயசீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணுக்கும் ஸ்டீஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் பையனுக்கும் கல்யாணம் வந்து நடக்குது. சரி, திருவிக்கா விருது ஜெயசீலா ஸ்டீஃபன் அவர்களுக்கு தந்திருக்காங்க. அடுத்து ரிப்பப்ளிக் டே. ஸோ குடியரசு தின விழா வந்து 2024 குடியரசு தின விழா பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட் யாருன்னா ஃப்ரெஞ்ச் பிரசிடென்ட் எமானுவேல் மெக்ரான். ஸோ இங்கே இது ரொம்ப முக்கியம். அடுத்து தமிழ்நாடோட டேப்லோ. ஸோ நம்ம வாகன ஊர்தி எது பேஸ் பண்ணி குடவோலை சிஸ்டம். ஸோ அதை மதர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஸோ தேர்தல் முறை, குடவோலை தேர்தல் முறை. ஸோ இந்த இது வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம். ஸோ எலக்ட்ரல் பாண்ட்ஸ், அதாவது தேர்தல் நிதி பத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமை வந்து திட்டத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ இது எந்த ஆர்டிகல் படி நிறுத்தி வச்சாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14 படி நிறுத்தி வச்சாங்க. ரொம்ப முக்கியமானது. அப்போ உங்கள் குரூப் 1ல் கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரக் டவுன் தி எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அண்டர் விச் ஆர்டிகல் அப்படின்னா ஆர்டிகல் 14. சரியா? தமிழ்நாடு கான்ஸ்டிடென்ட்லி மெயின்டைன்ஸ் ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னா அந்த ஸ்கூலுக்கு வரவங்க இப்போ குழந்தைங்க வந்து எவ்வளோ பேர் ஸ்கூலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி மெயின்டைன் பண்ணுறது அந்த ரேஷியோ. அந்த ரேஷியோவில் தமிழ்நாடு வந்து ஹையாக வந்து இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது, அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்பாங்க. எந்த ஸ்டேட் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் ஹையஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் ஹையஸ்ட்டாக இருக்கும், தமிழ்நாடு தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அடுத்து ஜனபதி ஞானபீட அவார்டு. ஸோ ஞானபீட விருது 2023 ஞானபீட விருது பார்த்தீங்கன்னா குல்சார் மற்றும் ஜெகத்குரு ராமபத்ராச்சாரியா 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. குல்சார்ன்றது உருது பொயட், சரி, உருது கவிஞர். ஸோ ஜெகத்குரு ராமபத்ராச்சாரியா வந்து சமஸ்கிருத ஸ்காலர், சமஸ்கிருத அறிஞர். சரியா? ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து பாரத ரத்னா விருது இந்த வருஷம் 5 பேருக்கு முதல்ல தந்திருக்காங்க. 5 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கற்பூரி தாகூர். ஸோ இவங்களுக்கு வந்து இறந்ததுக்கப்புறம் தந்திருக்காங்க. அதே மாதிரி லால் அத்வானி. ஸோ இப்போ இருக்கிறாங்க அவங்க. ஸோ அது PV நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங் போஸ்ட்மஸா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா MS சுவாமிநாதன் அவர்கள், இவங்களுக்கும் இறந்ததுக்கப்புறம் தந்திருக்காங்க. அப்போ கற்பூரி தாகூர், PV நரசிம்மராவ், சௌத்ரி சரண் சிங், MS சுவாமிநாதன் இவங்களுக்கு எல்லாமே போஸ்ட்மஸாக தந்திருக்காங்க. ஸோ இவங்க லால் கிருஷ்ண அத்வானிக்கு இப்போ இருக்கிறப்ப தந்திருக்காங்க. அப்போ பாரத ரத்னா விருது 2024 பாரத ரத்னா விருது பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு வந்து மொத்தம் தந்திருக்காங்க. ரொம்ப முக்கியமானது இது, நல்லா பார்த்துக்கோங்க. அதில் MS சுவாமிநாதன் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். இந்தியாவோட முதல் தேசிய டால்ஃபின் ஆராய்ச்சி மையம் பாட்னாவில், பீகார் மாநிலத்தில் உள்ள பாட்னா நகரத்தில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ரொம்ப முக்கியமானது. சரியா? அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா ஷாக்ஸாம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறப்ப இந்த வயசானவங்கன்னா இருப்பாங்க, அதே மாதிரி மாற்றுத்திறனாளிங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கொண்டு வந்த செயலி தான் ஷாக்ஸம் செயலி. இது நியூஸில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்துச்சு. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து PM சுராஜ் திட்டம். இது வந்து பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்த 1 லட்சம் தொழில் முனைவோரை மேம்படுத்துதல். சரியா? பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்த 1 லட்சம் தொழில் முனைவர். ஸோ அவங்களுக்கு வந்து காசு வந்து இருக்காது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி கொண்டு வந்தது PM சுராஜ் திட்டம். அடுத்து சகி ஆப். இது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரானட்ஸ் டியூரிங் ககன்யான் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன். ஸோ ககன்யான், ஸோ உங்களுக்கு தெரியும், விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம் தான் ககன்யான் திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 வீரர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த 4 வீரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 வீரர்களுக்கு உதவும் வகையாக ஒரு செயலி வந்து இந்தியா வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். எதுனா சகி ஆப்.
சரி, ரொம்ப முக்கியமானது, நல்லா நான் வச்சுக்கோங்க. அடுத்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சி விஜில். ஸோ விஜில் அப்படின்னா விஜிலன்ஸ் நடத்தும், இந்த இடத்துல கண்காணிக்கிறது நடத்தும். ஸோ இது இந்த சி விஜில் 2 ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க. 2 ஆப்புமே 2 செயலியுமே நியூஸில் வந்து அடிக்கடி வந்துச்சு. ஒன்று சி விஜில் செயலி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த சாக்சன் செயலி. ஸோ சாக்சன் செயலின்றது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதானவர்களுக்கு ஓட்டு போடுறப்ப ஹெல்ப் பண்ணுறது தான் சாக்சன் செயலி. சி விஜில்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட், ஸோ மாதிரி நடத்தை விதிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நடத்தை விதிகளை யாரும் மீறினாங்கன்னா அவங்க வீடியோ எடுத்து இந்த ஆப்பில் வந்து போட்டால் அவங்க எதிராக ஒரு நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. அதுதான் சி விஜில் ஆப்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட், சர்வதேச திணையாண்டு 2023 ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வதேச திணையாண்டு வந்து இப்போ குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய திணையாண்டு வந்து கேட்டாங்க 2018. ஸோ சர்வதேச திணையாண்டு பார்த்துக்கோங்க நல்லா 2023. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸில் இது வந்து இதை பற்றி கொஸ்டின் வந்து வந்துச்சு. ஸோ அதனால் சர்வதேச திணையாண்டு எப்போ 2023. ஸோ திணை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து வந்துடும். ஸோ அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஜனவரி 2023லேருந்து டிசம்பர் 2023 ஆண்டுக்கான நடப்பு நிகழ்வுகள். அவ்வளோதான். குரூப் 1க்கு வந்து 2 பார்த்துட்டோம். ஸோ ஜனவரி 2023 டு மே 2024 வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ 2 வீடியோமே இந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி நம்ம சிவில் ஸ்டூட் டிஎன்பிசி சேனல்லே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அதோட பிடிஎஃப் வந்து டெலகிராமில் இருக்குது. இதோட பிடிஎஃப்பும் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் டெலகிராமில். ஒரு மண்டே நாளைக்கு, அதனால் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.